ஹாய் ஹலோ வணக்கங்க. இதுவும் ஒரு புரிதலுக்கான வீடியோ தான். நீங்கள் யாருமே தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எப்படி வீடியோ போடுவோம்னு உங்களுக்கு தெரியும். திடீர்னு பாட சம்மந்தமாக போடுவேன், திடீர்னு சாப்பாடு வீடியோ போடுவேன், திடீர்னு ஏதாவது ஒரு vlog வீடியோ போடுவேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நிறையா பைத்தியக்காரத்தனம் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே போடுவேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் இப்படி ஒரு கலவையான பிறவிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் வீடியோ பார்த்துருப்பாங்களா, பார்த்துட்டு அடுத்தது ஒரு டான்ஸ் வீடியோ ஏதாவது ஒன்று பார்த்துருவாங்க. உடனே என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணுவாங்க, உங்கள் மேலே வச்சிருந்த மரியாதையே நீங்கள் கெடுத்துட்டீங்க, உங்கள் மேலே வச்சிருந்த மரியாதையே போயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் என் மேலே மரியாதை வச்சு என்ன ஆக போகுது? நீங்கள் இப்போ என் மேலே நிறைய மரியாதை வைக்கிறீங்க, என்னோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிருமா? எனக்கு சோஷியல் மீடியாவை பற்றி நல்லாவே தெரியுங்க. நான் வருஷம் முழுக்க நான் பாடமே நடத்திட்டு இருந்தால் என் பழப்பு ஓடுமா? நான் நக்கிட்டு தான் கிடக்கணும். ஓகேவா? இந்த சோஷியல் மீடியாவில் எது வைரல் ஆகும், எது வைரல் ஆகாது, எதை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, எதை எதிர்பார்க்க மாட்டாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்திருக்கேன். சரியா? என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து பைத்தியக்காரத்தனமாக வீடியோ போடுறது எதுக்கு அப்படின்னு. ஏன்னா நான் பைத்தியக்காரத்தனமாக வீடியோ போட்டு அது வைரல் ஆகி ஒரு பாட சம்மந்தமாக போட்டால் ஓரளவு எல்லாருக்கிட்டையும் ஒரு கவனம் பெறும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட மரியாதை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன நாலு திட்டு திட்டிட்டு கூட நீங்கள் போய்க்கோங்க. ஓகேவா? தப்பா எடுத்துக்காதீங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.